கொலை செய்யப்பட்டு கிடைக்கிற ஒருவன். அதிகாரம் 21. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய். திட்டமிட்டு பதிவிருந்து கொலை செய்தவனுக்கு கடினமான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார். இவ்வாறாக குற்றமில்லாத இரத்தப்பழியை இஸ்ரவேலிலே விட்டு அகற்ற வேண்டும். பிறனை கொன்றவன் இன்னான் என்பது தெரியாதிருந்தால் குற்றமில்லாத இரத்தப்பழியை இஸ்ரவேலை விட்டு எவ்வாறு அகற்றுவது என்பது பற்றி மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை கொன்றவன் யார் என்பது தெரியவில்லை. கொலைக்காரனை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் இஸ்ரவேல் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தப்பழி சிந்தப்பட்டிருக்கிறது. குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இஸ்ரவேலை விட்டு குற்றமில்லாத இரத்தப்பழி நீங்கும். கொலை செய்தவனை கண்டுபிடித்து அவனை தண்டிக்காவிட்டால் இஸ்ரவேல் தேசத்தின் மீது இரத்தப்பழி இருக்கும். கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனுடைய இரத்தம் இஸ்ரவேல் தேசத்து நிலத்தின் மேல் சிந்தி இருக்கிறது. மோசே இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடைக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக என்று சொல்லுகிறார். கொலை செய்தவன் யார் என்பது தெரிந்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். கொன்றவன் இன்னான் என்பது தெரியாதிருந்தால் அவனுக்கு பதிலாக ஒரு கிடாரியை பிடித்து அதன் தலையை வெட்டி போட வேண்டும். அந்த கிடாரி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றும் அதை எங்கே வெட்டி போட வேண்டும் என்றும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள் என்று மோசே சொல்லுகிறார். கிடாரியின் தலை வெட்டப்படும் போது அங்கே லேவியின் குமாரராகிய ஆசாரியரும் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். கிடாரி பள்ளத்தாக்கிலே கொல்லப்படுகிறது. அங்கே கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர்களும் ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். அப்போது அந்த மூப்பர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவ வேண்டும். அதன் பின்பு மூப்பர்கள் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதுமில்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று மூப்பர்கள் அனைவரும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும்.
இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப் பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். ஆலோசனை சங்கத்தார் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை பற்றிய காரியங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் கொலை செய்யப்பட்டு கிடக்கும் போது அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். கொலை செய்யப்பட்டவனை பற்றி சுற்றிலும் இருக்கும் பட்டணங்களில் அறிவிக்க வேண்டும். ஒரு கிடாரியை பிடித்து அதன் தலையை இஸ்ரவேலின் மூப்பர்களும் நியாயாதிபதிகளும் வெட்டி போட வேண்டும். இந்த கிடாரியை இஸ்ரவேல் சபையாரின் பொதுவான பணத்திலிருந்து கிரயத்திற்கு கொள்ள வேண்டும். இந்த வசன பகுதியில் மரண விசாரணையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கொலை செய்யப்பட்டவனை பற்றி மூப்பர்களிடம் அறிவிக்க வேண்டும். மூப்பர்கள் புறப்பட்டு போய் விசாரணை செய்ய வேண்டும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தில் இதை பற்றி அறிவிக்க வேண்டும். ஒரு கிடாரியை தெரிந்தெடுத்து அதை கிரயத்திற்கு வாங்க வேண்டும். உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிற்கு கிடாரியை கொண்டு போக வேண்டும். கிடாரியின் தலையை வெட்டி போட வேண்டும். ஆசாரியர் அங்கு வர வேண்டும். மூப்பர் எல்லோரும் வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவ வேண்டும். இந்த கொலையில் தாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று ஜனங்கள் மத்தியில் மூப்பர் அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் மூப்பர்கள் பொதுவான ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். பள்ளத்தாக்கில் ஆற்றின் நீர் ஓடிக்கொண்டிருக்கும். கிடாரியின் தலையை இங்கு வெட்டி போடும்போது அதன் ரத்தம் தண்ணீரில் கரைந்து விடும். கிடாரியின் தலையை இங்கு வெட்டி போடுவதற்கும் சாதாரணமாக விலங்குகளை அடிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. மூப்பர்கள் தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவுகிறார்கள். தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக பூர்வ காலங்களில் கைகளை கழுவும் வழக்கம் இருந்தது. எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை என்று மூப்பர்கள் அறிக்கை செய்கிறார்கள். பொது ஜனங்கள் மத்தியில் இந்த சடங்கு நடைபெறுகிறது. மூப்பர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டித்து இஸ்ரவேல் மத்தியில் பாவம் இராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும்.